ஸோ இந்த வீடியோல 24 hours eating only green color food தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே காஸ்டியூம் கூட ஒரே மாதிரி green color போட்டு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே ஒன்லி green color தான் சாப்பிட போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை. இது நான் மாவு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இங்க பாருங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் போடணும்னா நான் ஆல்ரெடி எங்கள் வீடியோவில் இது போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். பாசிப்பயிறு அரிசி வந்து 2மே ஒரே அளவு எடுத்து வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். நான் அது காலையில் அரைக்கிறப்ப வந்து காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, உப்பு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்ந்து அரைச்சிட்டிங்கன்னா மாவு வந்துடும். இதுக்கு என்ன காம்பினேஷன்னா இதுக்கு வந்து கார சட்னி வச்சாதான் நல்லா இருக்கும். மற்ற எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால தான் நாங்கள் தக்காளி சட்னி வைக்கிறோம். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ரெகுலராக இருக்கும். இப்போ தக்காளி சட்னிக்கு வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னு அதை தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது பாதி வதங்கிட்டு இருக்கிறப்பயும் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 3 காஞ்ச மிளகாய். இப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கணும். உளுந்த பருப்பு, இதே மாதிரி கடலை பருப்பு 2 ஸ்பூன். இது ஏன் நான் லாஸ்ட்டாக போகிறேன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டால் அது பருப்பு வந்து கருகிரும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான் சட்னிக்கு. இதுதான் கிரீன் கலர் தோசை வைக்க. ஆமாம் ராஜேஷ், எப்படி முழு செஃப்பாகவே மாறிக்கல. எப்பயுமே ராஜேஷ் வந்து தோசை சூடாக தான் சாப்பிடுவான், சுட. அதனால இப்போ ராஜேஷ்க்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். 2 தோசை சுட்டுருக்கோம் இது வரைக்கும்ல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சாப்பிட்டோன்னே அந்த இஞ்சி, மிளகு அதெல்லாம் போட்டுன்னு சொன்னால அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக தெரியுது. தோசை இப்படி தான் இருக்குங்க பாருங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, தோசை ரெடி ஆயிடுச்சு. கிரீன் கலர் தோசை, பச்சை பாசி பயிறு கிரீன் கலர் தோசை. ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆமாம், தக்காளி சட்னி எப்பயுமே சாப்பிட்றது தான். பச்சை பயிறு தோசை வீக்லி 2 times or 3 times சாப்பிடுவோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, அந்த வேற என்ன போட்டிருக்கிறது, இஞ்சி, பெப்பர், சீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை. வித்யா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வந்து ஹெல்த்தியானது. ஸோ லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா அது கிரீன் கலர் ஃபுட் தான் பண்ண போறேன். என்னன்னா கருவேப்பிலை சாதம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா புளி, கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு. இங்கிட்ட சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கருவேப்பிலை சாதம் நான் எப்படி பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே கருவேப்பிலை பேஸ்ட் மாதிரி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்த பருப்பு 2 டீஸ்பூன், நெக்ஸ்ட் 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சம் புளி. இது எண்ணெயில நல்லா வதங்கணும். பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். தீபாவளிக்கு பட்டாசு போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதுல மெயின் என்னன்னா நம்ம ட்ரை பண்ற ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கருவேப்பிலை சாதமா சாப்பிட்டா ஹேருக்கு அவ்வளோ நல்லது. ஃபேன்ல ஆற விட்டுட்டு அதுக்கடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கணும். ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சாரிங்க, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்பே மைக் வந்து பாதிலே கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இது வந்து இந்த பேஸ்ட்டை அரைக்கிறப்ப வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பருப்பு அதோட டேஸ்ட்டெல்லாம் நல்லா தெரியும். அந்த பேஸ்ட் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் நம்ம பூண்டுலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ராஜேஷ் பார்க்குறான், இன்னும் எனக்கு தெரியாம நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என் ரியாக்ஷன் எனக்கு தருவாங்களா தரமாட்டாங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு இது உன்னோட ரெசிபியா வித்யா? இல்லை, காப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ எப்படிங்க நானாக செய்ய முடியும்? ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலு. எனக்கு தெரியாம நீ மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டின்னர் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு க்ரீன் கலர் சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டின்னர் டைம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சாதம் பண்ண போறேன்னா அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் சாதம் ரெடி பண்ண போறேன். என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க பார்க்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ புதினா சாதம் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் புதினா போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த புதினா. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய்,
2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நிலக்கடலை இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், பச்சை வாசனை இருந்தது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓகே, இப்போ இது குக் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ புதினா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்கு. மெயின் அந்த பூண்டு ஸ்மெல்லு தான் சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்கள் காலையிலேருந்து 24 hours க்ரீன் கலர் க்ரீன் கலர் ஃபுட் சேலஞ்ச் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. காலையில் என்னன்னா பாசிப்பயிறு தோசை, மதியம் கருவேப்பிலை சாதம், இப்போ புதினா ரைஸ். ஒன்லி இந்த 3மே க்ரீன் கலர் தான். ஓகே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ணதெல்லாம் வெரி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான், ஈஸியாக தான் நான் பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு புது வீட்டில் சமைக்கலாம். பாய்.